மதுரையில் தேங்காய்க்கு கிராக்கி அதிகம். மானாமதுரையில் மாங்காயின் விலை குறைகிறது. ஐயா, இப்ப நீ படிக்க போறியா இல்ல நான் படிக்க போறேனா? பக்கம் பாழாவதே. நீங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் படிக்கலான்னு தான். கணக்கு பிள்ளை, உன்னால பெரிய வேதனை. ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்கு தாலி சேர்த்துக்கு தங்கம் வாங்கணும். தர்மதுரம் நீங்க தான் உதவி செய்யணும். இந்தாங்க. உங்களுக்கு கள்ள கபடமே கிடையாதுங்க. பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. நீங்க கோல்டு வாங்குன்னு சொன்னீங்க, அவன் ரோல்டு கோல்டு வாங்குவான். கேரட் பார்த்து நாளை காலையில நானே வாங்கி தரேன். நாளைக்கு நான் பல்லு வளர்க்கிறப்பா வந்துடு, கடைக்கு போலாம். சரி, நீயே படி, உன்னால பெரிய தொல்லையா போச்சு. ஏன் பாட்டி, உமாமா கையால விபூதிய கொடுத்தா எந்த வியாதியும் பஞ்சியா பறக்க? எப்படி அவங்களுக்கு இவ்வளவு சக்தி வந்தது? இவங்க அம்மா சிவகாமி பெரிய முருக பக்தை. கற்பத்தோட இருந்தப்போ தினசரி முருகநாமாவளை பாடி பூஜை செய்வான். தெய்வ அனுகிரகத்தினால பிறந்தவ உமா. 4 வயசுலயே கந்தசஷ்டி கவசத்தை ராகத்தோட பாடுவான். ஊரே அதிசயப்படும். முருகனோட அனுகிரகத்தினாலதான் இதுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு. வாலிப வயோதிக வியாதிஸ்தர்களே வணக்கம் வணக்கம். வியாதி எல்லாம் விபூதியால குணம் அடையவே அடையாது. 4448 வியாதிகளும் நரம்புல பரவி இருக்குது. அப்படிப்பட்ட வியாதிகள் குணமடையணும்னா கும்பாபிஷேக டிக்கெட்டை நீங்க வாங்கணும். தலைவலியா 1 ரூபாய் டிக்கெட், ஜுரமா 5 ரூபாய் டிக்கெட், மூலமா 30 ரூபாய் டிக்கெட், கை கால் விலங்கலையா கத்த கத்தையா வாங்கணும். இது சர்வரோக நிவாரணி. கொஞ்சம் கூட நீங்க டிலே பண்ணாம வாங்கிடுங்க. இல்ல நான் மாதாந்திர சுற்றுப்பயணத்துக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்க வியாதி எல்லாம் கடகால் போட்டு அப்படியே கட்டடமா எழும்பி நிற்கும். ஐயா, மூலத்துக்கு ஒரு டிக்கெட். மூலமா? மூலத்தின் மூலமாக வரவு ரூபாய் 30. புடி, திருமல் தெரியுது. புடி டிக்கெட்ட. அம்மா நம்பாதீங்க. எல்லாம் போய்க்கு பித்தலாட்டம். இந்த ஆளு சொல்றத நம்பாதீங்க. 6 மாசமா இதையே சொல்லி டிக்கெட் விக்கிறாரு. கும்பாபிஷேகம் நடக்கல, கோபுரம் கட்டல. எல்லாத்தையும் இவர் குடல தான் கொட்டிக்கிறாரு. நீங்க யாருமா? நான் இவர் சம்சாரம். எனக்கு தெரியும் இவர் சமாச்சாரம். அல்லி என்னையா அர்ஜுனரை எம்புறீரு? மூக்க அலக்கா எடுத்து முதுகுல ஒட்டிடுவேன். அதுக்கப்புறம் நீ முதுகு வழியாதான் மூச்சே விடணும். யாரையா இப்போ உன கும்பாபிஷேகம் நடத்த சொன்னது? யாரு? நானா நடத்துற கும்பாபிஷேகம்? போன அமாவாசை ராத்திரி 12 மணி இருக்கும். சிவனேன்னு நான் ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டு இருந்தேன். சரி. சலக்கான்னு யாரோ எழுப்புற மாதிரி இருந்தது. முழிச்சு பார்த்தா நைலக்ஸ் புடவை கட்டிக்கிட்டு செக்கச்சவேருன்னு ஒரு அம்மா காட்டேரி. ஐயோ, ஊரு பூரா வியாதி பரவி இருக்குது, கும்பாபிஷேகம் நடத்து, டிக்கெட்ட வில்லுனுச்சு, வித்தேன். அதே நைலக்ஸ் புடவை கட்டிக்கிட்டு அதே காட்டேரி தான் என் கனவுல வந்து சலக்கான்னு எழுப்பி. சரி, எழுப்பி உன் புருஷனை கொஞ்சம் கண்டிச்சு வை, இல்லாட்டி மூக்கிலே வாயிலே ரத்தம் வரும்படி பண்ணிடுவேன்னு சொல்லுச்சியா. காட்டேரி டூயல் ரோல் போடுதா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் காட்டேரி ரொம்ப சாப்பிட்டு. என்ன காட்டேரி? உன் காட்டேரி, என் காட்டேரி, அக்கா தங்கச்சி காட்டேரி. அதான் சக்களத்து போராட்டம் நடக்குது. அம்மா வர்றாங்க. அம்மா வரட்டிங்க வா. வாமா, உனக்காக எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். கொஞ்சம் இருங்க, உள்ள போய் பிரசாதம் எடுத்துட்டு வந்தேன். வணக்கம்மா. இவ்வளவு பணம் இருந்தோம் கோயில் வாசல்ல பிச்சை எடுத்து அந்த பணத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க பக்தியை பார்த்தா மெய் சிலுக்குதுங்க. என்ன எங்க அம்மா வச்சே ஊர் உலகத்துல 2வது சம்சாரம்னா அவ பேச்ச கேட்டு எல்லாரும் அப்படியே நடுங்குவாங்க. இந்த வீட்டுல தான் எனக்கு கொஞ்சம் கூட மதிப்பே இல்லாம போயிடுச்சு. சுருக்கமா சொன்னா தேவலாம். ஆமா, இது வீடா இல்ல ஆஸ்பத்திரியா? சரி, இந்த வீட்டை கழுவுறதுக்கு ஒரு பனால் பாட்டில் வேண்டியதா இருக்கு. விபூதி கொடுக்கறாளாம். விபூதி பெரிய சாய் பாபா நினைப்பா. எனக்கு கொஞ்சம் விபூதி கொடுமா. அல்லி, உனக்கு என்ன வியாதி? எனக்கு என் புருஷனே ஒரு வியாதி ஆச்சே. அந்த ஆளை பேராச ஆட்டி படைக்குதுமா. கடவுள் பேரை சொல்லி காசு பறிக்கிறார். அவர் திருந்தணும்மா. கொஞ்சம் நல்ல விபூதியா மந்திரிச்சு கொடு. இதுக்கு மந்திரம் தந்திரம் எதுக்கு அல்லி? நீதான் அவரை திருத்தணும். நானும் கண்டிக்கிறேன். இருந்தாலும் என் திருப்திக்காக கொஞ்சம் கொடு. அந்த ஆளு தூங்கும் போது வெடி மருந்த பட்ட மாதிரி இந்த ஆள் வாயில கொட்டிடுறேன். குடு குடு, நிறைய குடு. போதும். நான் ராத்திரில தூங்க பார்த்து வாயை திறந்து வெடி மருந்த கொட்டுற மாதிரி கொட்டுறேன் நான் சொன்னேன். ஆமா, திக்குன்னு என் வாய் பத்தி அடிச்சதுன்னா அதுக்குள்ள பயிரஞ்சல் எப்படி பூரும்? போகாது. அட பாவி, முருகனுடைய பிரசாதையா, எல்லாத்தையும் இப்படி தட்டி தட்டி விடுறியே. அந்த முருகன் தான் உனக்கு பதில் சொல்லணும்.
ஐயா சாமி தர்மதர தர்மம் போடுங்க. பிளாக் மணியா இருந்தாலும் பரவாயில்ல போடுங்க. என்ன சாமி முழிக்கிறீங்க? இங்கிலீஷ் தெரியாதா? பிளாக் மணினா கருப்பு பணங்க. சத்தம் போட்டு சொல்லாதே. அப்ப போட்டுருங்க. கருப்பு பணம்னு அம்பட்டையும் போட்டு போயிட்டாரே. அம்மா தாயே உன் தங்க கையால பிச்சை போடுமா, வேற வேலை இல்ல. கையெடுத்த உடனே காசு போடுன்னு நினைச்சேன். தங்க வேலையில காமிச்சிட்டு போறிய இல்லங்கிற செய்யலாம். அம்மா அல்லு என்னடி இது? வாங்குடிச்சம் கும்பாபிஷேகம் ஊரை கொள்ள அடிக்கிறான். நீ இப்படி பிச்சை எடுத்து சொத்து சேர்க்கிறியா? ஆமாடி, நீங்க வந்து பக்கத்துல உட்கார் பங்களா கட்டு. என்னடி இது? சும்மா ரெடி. நான் ஒரு பிரார்த்தனைக்காக இப்படி பிச்சை எடுக்கிறேன். அது என்னடி பிரார்த்தனை? எங்க உமா அம்மா இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணதுனாலதான் அவங்க கோரிக்கையே நிறைவேறுது. ஓஹோ, நீ என் புள்ள வரத்துக்காகத்தான் இப்படி பிச்சை எடுக்கிறியா? அடிபாடி இவள முதல்ல இருந்தா தானடி வட்டியை பார்க்க முடியும். இப்ப முதலுக்கே மோசம் வந்துருச்சு. ஐயோ, உன் புருஷன் எப்படி மேல போய் சேர்ந்தாரு? அடியே அடியே அடியே, உன் நாக்குல அட்டை கடிக்க. என் புருஷனுக்கு நடி திண்டுக்கல் மாதிரி இருக்காரு. அவருக்கு ஒண்ணு இல்லடி, ஒரு வியாதி வந்துருச்சு. அது குணமாகும் தான் நான் இப்படி குந்திக்கிட்டு இருக்கேன். அது என்னது வியாதி? பெருவியாதியா? ஏய் என்னடி பெருவியாதி? வியாதினா பெருவியாதி தானா? என் புருஷனுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு அசிங்கமான வியாதி இல்ல, ஒரு விளையாட்டு வியாதி. விளையாட்டு வியாதியா? எங்க விளையாண்டுட்டு இருக்காரு? அளவுக்கு மீறி விளையாண்டதுனால வந்த வேணை. காமிக்கிறேன். இவ பிச்சை பிரார்த்தனை என்ன முடிச்சிருக்க மாட்டா? அர்ஜென்டா முடிச்சிட்டு வர வேண்டியதானே? காலாகாலத்துல புருஷனை கவனி பண்ற என்ன இருக்காது இவளுக்கு? சரி, நம்மளே சாப்பிடுவா. என்ன இது? ஆமா, இதேதான் தினம். என்னப்பா இது? யானை தன் தலையில தானே மண்ணாடி கொடுத்துமா? நீ நடனா உன் சாப்பாட்டை நீயே தட்டி விட்டு இருக்கிய. விதிப்பா, நான் செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை. எல்லாருக்கும் கொடுக்கறப்போ பாழா போன இந்த கைதான் தட்டி விட்டது. இப்போ கடவுள் எனக்கு உதர்வாதத்தை கொடுத்துட்டான். என் சாப்பாட்டை என் கையே தட்டி விடுது பாத்தியா? அதான் சாப்பிட முடியல. என் சம்சாரம் வந்தா எடுத்து போடுவா, பசி தாழ முடியல, எடுத்து சாப்பிடவும் முடியல. நான் வர்றதுக்குள்ள என்ன அவசரம்? பாக்குறவங்களா சிரிக்கிற மாதிரி பாத்தியாடி என் புருஷன் வியாதியே. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு பெரியவங்க சொல்லுவாங்களே, அது சத்திய வாக்குன்னு நான் இப்பதான் உணர்றேன். நாம செய்யற பாவங்களை எல்லாம் மேலே இருந்து ஒருத்தன் கண்கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்கு. நாம நல்லது செஞ்சா தட்டி கொடுப்பான், கெட்டது செஞ்சா இப்படித்தான் தட்டி விடுவான். அவன் பாசமும் காட்டுவான், பயமும் காட்டுவான். இந்த சிக்கலுக்கெல்லாம் பேருதான் சிங்கார வடிவேலன். ஐயா, நான் சாப்பிடுறப்போ நீங்க எல்லாம் சிரிச்சிங்களே, அதை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா என் வாழ்க்கை உங்களுக்கு எல்லாம் பாடமா இருக்கும். யார் செய்யற தர்மத்தையும் தட்டி விடாதீங்கப்பா. முருகா.